நான் உமா. இப்போ எங்கே வந்திருக்கேன்னா டிடி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். நான் இந்த ஸ்கூல் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த ஸ்கூலில் தான் வந்து 2007 பேட்ச் இங்கே தான் பாஸ்ட் அவுட்டு. ஸோ இந்த பதவி யாருக்குன்னா என் கூட படித்த நண்பர்களுக்காக நான் மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய ஸ்கூலை நான் நினைவுபடுத்துகிறேன். ஸோ உங்களுக்கான பதிவு தான் பாருங்கள். நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்கூலில் சுற்றுறோங்கிறத உங்களுக்கு ஒரு பதிவை நான் காட்டுறேன். வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஞாபகம் இருக்கா? இதான் நம்ம கிராஃப்ட் சார் ரூமு. இங்கே தான் வந்து சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சிறு சேமிப்பு கட்டினதில் அந்த ரூம் தான். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நம்ம டேவிட் சார் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ இந்த சாரை பார்த்தா ரொம்ப பயப்பட்ட காலம் வந்து அந்த நம்ம படித்த ஸ்கூல் காலம் தான். ஸோ டேவிட் சார் ரூம், இந்த ரூம் மறக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து இங்கே கரீம்பாய் டீ கடை இங்கே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வல் டைமில் தான் இங்கே தான் வந்து நம்ம டீ குடித்த ஞாபகம்லாம் உண்டு. டீ கடை டீ எஸ்பெஷலி வந்து சமோசா கரீம்பாய்ட்டு அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதெல்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கோம். சின்ன வயசில் மறக்க முடியாத ஒன்று. இதோட +1 கிளாஸாக இருந்துச்சு. அப்போது வந்து கிளாஸ் டீச்சர் யாருன்னா ஜோசப் சார் தான் இருந்தாங்க. ஸோ மறக்க முடியாத நினைவுகள். இந்த ஸ்கூலுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம 2007 போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம படிக்கும்போது ஹெட் மாஸ்டர் ஆஃபீஸாக இருந்தது பாருங்கள். இப்போ இது வந்து இது கிளாஸ் ரூம் ஏஹெச்எம் அசிஸ்டன்ட் ஹெச்எம் ரூமாக இருக்குது. இப்போ வந்து புது ஆஃபீஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ நம்ம 2007 அப்புறம் இப்போ எல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கரெக்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு எல்லோரும் எங்கே இருக்கீங்க? ஹாஸ்டலில். இப்போ எல்லாமே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. ஸோ இப்போ எக்ஸாம் நடந்துட்டுருக்கா? சரி, ஓகே நல்லா படிங்கண்ணே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலோட என்வாயன்மெண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் வந்து அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. அதாவது 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு அப்புறம் 11ஆம் வகுப்புக்கு அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக படிக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக அட்மிஷன் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்க. சொல்லுங்கள். எல்லாரும் ஓகே.